என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தன்னை ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திரையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். ஸ்கூல் படிக்கும்போது படித்தது இது ரொம்ப ஆழமாக மனசில் பதிஞ்சிச்சு. புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய வரிகள். அதே போல் எங்கள் தாத்தாவோட விளையாடும் போது எங்கள் தாத்தா சின்ன பையனில் ஒரு 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 கொட்டேஷன் மட்டும் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்பார். அது என்னென்னா, தமிழர் உலகினை தட்டி எழுப்பிய தலைவர் யார் என்று தெரியுமா? தாடி நிறைந்த தாத்தா ஈவே ராமசாமி பெயர் மறையுமா அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன அதை சொல்லுப்பான்னு சொல்லுவார். நீ அதை சொல்லுப்பான்னு போது நான் என்ன சொல்லுவேன்னா, தாடி நிறைந்த தாத்தா ஈவே ராமசாமி பெயர் மறையுமா அப்படின்னு. அவர் அப்படி சொல்லக்கூடாது, தாடி நிறைந்த தாத்தா ஈவே ராமசாமி பெயர் மறையுமா அப்படின்னு சொல்லி அதை உணர்வு எழுச்சியோடு எனக்கு சொல்லி தருவார். அப்படி கலையோடும் பண்பாட்டோடும் வாழ்க்கைக்கான எழுச்சி, வேகத்தை, உணர்வை பெற்ற ஒரு வாழ்க்கை சூழலிருந்து நான் வளர்ந்து வந்தேன். நான் ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுறேன். தமிழ் இசை சூழலில் தனி இசை அப்படின்னு ஒரு இசை வடிவம் இருக்குது. சினிமா மட்டும் அல்லாமல் தனி இசை அப்படிங்கிற ஒரு இசை வடிவம் இருக்குது. அந்த வடிவத்தை கையில் எடுத்து நான் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கிறேன். அந்த வகையில் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு, ட்ரீம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்காகவும் பேச வைத்தமைக்காகவும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய ஆளுமையில் எல்லோருக்குமே கூட என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வந்து இண்டிபெண்ட் மியூசிக்கில் நிறைய முதல்ல ஒரு பாட்டு பாடி ஆரம்பிக்கலாம். நிறைய பாடலாங்களா? சூப்பர், டைமிங்லாம் வர ஓடுது. ஓகே. அந்த நாளில் சின்ன வயசில் பள்ளிக்கூடம் நானும் போகலை, அப்பாவும் படிக்கலை ஆத்தாவும் படிக்கலை, படிப்பின் அவசியம் தெரியலை. அந்த நாளில் சின்ன வயசில் பள்ளிக்கூடம் நானும் போகலை, அப்பாவும் படிக்கலை ஆத்தாவும் படிக்கலை, படிப்பின் அவசியம் தெரியலை. ஒரு பாட்டு, அறிவொளி இயக்க பாடல் இது. நான் சின்ன வயசுலேருந்து சினிமா பாடல்கள்லாம் கேட்டு வளர்ந்ததில்லை. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. அப்பா அம்மா இருவருமே கல்வி தான் நமக்கு ஒரே ஆயுதங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவர்கள் வளர்ந்ததுனால அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எனக்கும் வந்து டிவி பார்க்குற சூழல் ஏற்படுத்தலை. ஆனால் இப்படியான அறிவொளி இயக்க பாடல்கள், இப்படியான மக்கள் இசை பாடல்களை கேட்டு வளர்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஆனால் நான் வளர்ந்து கல்லூரிக்கு போயிட்டு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இன்றைக்கு அந்த கலை வடிவங்களுக்கான ஸ்பேஸே இங்கே இல்லை. இன்றைக்கு அந்த கலை வடிவங்களை பாதுகாத்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு அமைப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு 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 பெரிய ஒரு அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது. எப்படின்னா, நான் இப்போ வந்து ஒரு ரேப்பர் லுக்கில் இருக்கேன்ல உங்கள் எல்லோரும் முன்னாடியும். இந்த லுக்கே இது வந்து இந்தியன் லுக்கே கிடையாது. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கலாச்சாரம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு கேப் போடுறது, இப்படி ஒரு முடி வெட்டிக்கிறது, இது எல்லாமே. ஆனால் இது வந்து இந்த கலை வடிவத்தின் வழியாக என்ன பேசினாங்கன்னா, அப்ரெஷனுக்கு எதிராக பேசினாங்க. இப்போ இன்டர்நேஷ்னலாக ஹிப்ஹாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்ஹாப் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கலை வடிவமாக பிறந்துச்சு. அதில் உருவான ஸ்டைலிங் தான் இது எல்லாமே. அப்போது இந்திய மண்ணுக்கான, இந்த தமிழ் மண்ணுக்கான, குறிப்பாக தமிழக மண்ணுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களின் கலை வடிவங்களாக நிறைய கலை வடிவங்கள் இருந்திருக்கு. அதில் ஒப்பாரி, நாட்டுப்புற பாடல்கள், கானா பாடல்கள், மக்கள் இசை பாடல்கள், கலைஞர்கள், கலை வடிவங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு. ஆனால் அவைகளை நம்மக்கிட்ட கொண்டு வராமல் ஒன்லி கம்ஃபர்டபுள் ஆர்ட்டை மட்டும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. உண்மையாகவே இந்த ரியாலிட்டியே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஹிப்ஹாப் வெறும் கலாச்சாரமாகவும் ஸ்டைலாகவும் உள்வாங்கிக்கிட்டு அதில் உள்ள எதிர்ப்பு அரசியலை, அதில் உள்ள மக்களுக்கான குரலை நம்ம பேசவே மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ என்னை ரேப்பர்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நான் ரேப்பரே கிடையாது. எப்படின்னா, நம்ம படிக்கிறோம் இல்லையா, காவியங்கள், இலக்கியங்கள், அதுலேயே அவ்வளோ ரேப் இருக்குது, அதுலேயே அவ்வளோ ஹிப்ஹாப் இருக்குது. ஒன்றுமே இல்லை. ரேப்னா என்ன? அடுக்கு மொழியில் ஒரு விஷயத்தை சொல்கிறது, அவ்வளோதானே. திருவள்ளுவரை விட ஒரு சிறந்த ரேப்பர் உலகத்திலே இருக்க முடியாதுன்னு சொல்லுவேன் நான். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது. ஒன்லி சவுண்டை வச்சு ட்ராவல் பண்ணுங்க. சவுண்ட், அவங்க வந்து வெறும் எழுத்து, உங்கள்கிட்ட ஒரு கருத்து சேர்க்கணும்னு மட்டும் அவங்க வந்து ட்ரை பண்ணல. உங்கள்கிட்ட கேட்சியான ஒரு லாங்குவேஜில் வராங்க. அந்த கேட்சியான லாங்குவேஜ் தான் நம்ம ஆர்ட்னு சொல்கிறோம். மற்றபடி இல்லைனா அது ஒரு கட்டுரைன்னு சொல்லிட்டு போய்டும். அப்போ திருவள்ளுவர் ஒரு ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட்டாக தான் நான் உள்வாங்குறேன். ஆனால் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட கலை வடிவங்கள்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளானதாகவும், ஒன்று எனக்கு கேள்வியே கேட்காத, சாதாரணமாக அப்படியே அமைதியாக இருந்துக்கோ, அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோன்னு சொல்கிற கலை வடிவங்களாகவுமே தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ இந்த ரேப் வடிவத்தை திருவள்ளுவர் சொன்னதாகட்டும், அதுக்கு அடுத்து வர காலகட்டங்களில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இதை ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் கலையை நேசிப்பவர்களாக இருந்தால் அந்த நாட்டில் கலை தழைத்தோங்குதுன்னு பார்க்குறேன். இப்போது திருக்குறள் நமக்கு எப்படி கிடைச்சிதுங்கிறதுக்கு ஒரு வரலாறு உண்டு, நமக்கு தெரியும். அது
அயோத்திதாஸ் பண்டிதருடைய பாட்டனார் பட்லர் கந்தப்பன் வந்து எலிஸ் பிரபுவிடம் கொண்டு போய் சேர்த்த ஓலைச்சுவடிகள் தான் இன்னைக்கு நமக்கு திருக்குறளாக கையில் இருக்குன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு முடிவு பண்ணுறாருல, இதை பதிவு செய்யணும், இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லிட்டு. அப்போது நான் எப்படி பார்க்குறேன்னா, கலை எப்படி வாழ்க்கையை தீர்மானிக்குது, கலை எப்படி இந்த சமூகத்தினுடைய காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிம்பமாக இருக்கோ, அதை அதிகாரத்தில் இருப்பவர்கள் நினைத்தால்தான் பதிவு செய்து எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நம்ம கலைஞர்னு சொன்னோடனே நமக்கு ஒரு கலைஞருடைய மிகப்பெரிய ஆளுமை நினைவுக்கு வராரு. அவருடைய ஆட்சி காலத்தில் கலைஞர்கள் வாழ்ந்தார்கள்னு சொல்லலாம். நான் அப்படி பார்க்குறேன் அதை. இப்போ சென்னை சங்கமம்னு ஒரு நிகழ்ச்சி நடந்து லட்சம் கலைஞர்கள் வந்து வாழ்ந்தாங்க. அப்போ ஆர்ட்டை நேசிக்கிற தலைமைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு தான் இந்த சமூகத்தினுடைய எவ்ரி நூக் அண்ட் கார்னரை போயிட்டு அந்த எமோஷனோட புரிஞ்சுக்கிற ஒரு 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 உணர்வு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கேப்பபிலிட்டி வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தனுடைய டைமென்ஷன்லேருந்து இந்த சொசைட்டியை பார்க்குறது. ஸோ அப்படி ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒரு கொரோனா பேண்டமிக் டைமில் நம்ம இருக்கிறோம். எல்லா தொழிலையுமே பாதிப்பு இருக்குது. எல்லா தொழிலில் இருக்கிற கலைஞர்களுமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் பாதிப்பு இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இசைத்துறை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். கடந்த ஓராண்டுகளில் நான் ஒரு புது ஆர்டிஸ்ட் தான். எனக்கு ஒரு 3-4 ஆண்டு அனுபவம் கூட கிடையாது. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாதஸ்வர கலைஞர், ஒரு தவில் கலைஞர், ஒரு பறை இசை கலைஞர், ஒரு ஒப்பாரி பாடுற அம்மா, இவர்கள் எப்படி இந்த பேண்டமிக்கை தாண்டி வந்திருப்பாங்கன்னு இந்த அரசாங்கமோ அதிகாரமோ கண்டுக்குச்சா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போது அவர்களுடைய கலை வடிவம் தேவைப்படுது. அவர்களுடைய கலை வடிவத்தில் இருக்கிற எக்கானமி, அந்த பிஸ்னஸ் வந்து தேவைப்படுது. இப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பறை இசை இல்லாத ஒரு சினிமா பாடலே இல்லை. ஒரு நாட்டுப்புற பாட்டோ இல்லை டப்பாங்கத்தோ டான்ஸோ இல்லாத ஒரு திரைப்படமோ ஒரு பாட்டோ ஹிட் ஆகிறதே கிடையாது. ஆனால் அந்த கலை வடிவத்தை இன்றளவுக்கும் நேர்மையாக தாங்கி பிடிக்கிற மக்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு இந்த பிஸ்னஸ் உதவுதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இது வந்து நம்ம நிச்சயம் விவாதிச்சே ஆகணும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து தான் மக்கள் கலைகள் அழிய தொடங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மக்கள் கலைகள் தான் வாழ்க்கையை பாதுகாக்குது. நான் யார் என்பதை, என்னுடைய வரலாற்றை பாதுகாத்து வர்றதே எங்கள் ஆயா பாடின ஒப்பாரி தான். இப்போ எங்கள் பாட்டியை நான் செலிப்ரேட்டே பண்ணக்கூடாது, அவங்களுக்கான மேடையே கிடையாது, அவர்களுடைய உரிமைக்கான குரல் கிடையாது, புலம்புவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இல்லை. அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இந்த மக்கள் கலைகளுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை எனக்கு வைக்கணும்னு தோணுது இந்த மேடையில். எப்படின்னா, இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு சொல்லக்கூடிய இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுக்கான ஒரு மேடையை உருவாக்கணும், அவர்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கணும். ஒரு செக்யூரிட்டியே இல்லைல்ல, ஒரு பறையிசை கலைஞருக்கு ஒரு செக்யூரிட்டியே இல்லைல்ல. இதை நான் இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு மாட்டு தோல்ல இருந்து 2ஆக கிழிச்சோன்னா ஒரு தோல் மிருதங்கத்துக்கு போகுது, ஒரு தோல் பறைக்கு போகுது. கரெக்டுங்களா? இரண்டுமே ஒரே தோலால் தான் செய்யப்படுகிறது. ஆனால் மிருதங்கத்தினுடைய பிஸ்னஸ் என்ன, மிருதங்கத்தினுடைய சமூக சோஷியல் வேல்யூ என்ன, எவ்வளோ மரியாதைக்குரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அது பார்க்கப்படுகிறது, பறை எவ்வளோ எந்த அளவுக்கான மரியாதையோடு பார்க்கப்படுகிறதுங்கிறதுலேருந்தே நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அப்போது ஆண்டர்ப்ரனர்ஷிப் என்பது ஒவ்வொரு எளிய ஒரு பறை இசை கருவியிலேருந்து அது தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் செக்யூரிட்டி அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இந்த இரண்டு பேர் வாழ்வியெல்லாம் இது பிரிஞ்சு போயிடுது. ஒன்று தீட்டுப்பட்ட இசைக்கருவியாக இருக்குது, ஒன்று வந்து புனிதமான இசைக்கருவியாக இருக்குது. ஒரு கலைஞர் புனிதமான கலைஞராக இருக்கிறார், ஒரு கலைஞர் தீட்டுப்பட்ட கலைஞராக இருக்கிறார். இதனுடைய விளைவு என்னென்னா, அவங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படுது. ஒருத்தருக்கு 500 ரூபா தான் சம்பளம், ஒருத்தருக்கு 5 லட்ச ரூபா சம்பளம். ஆனால் இவரும் 8 மணி நேரம் வாசிப்பார். எங்கள் பாட்டி வந்து 8 மணி நேரம் பாடுவாங்க ஒரு பாட்டு. மைக்கேல் ஜாக்சன் 3 மணி நேரம் பாடினார், நம்ம கொண்டாடுறோம். எங்கள் ஊரில் ஒரு பாட்டி இறந்துட்டா எங்கள் அத்தைங்கெல்லாம் சுற்றி உட்காந்து 8 மணி நேரம் பாடுறாங்க. எவ்வளோ எனர்ஜி வேணும், அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் வேணும். யார் எழுதுனாங்க, யார் வந்து அவங்க லிரிசிஸ்ட்னு சொல்லிக்கிட்டாங்க, இல்லை ரேப்பர்னு சொல்லிக்கிட்டாங்க, தன்னை வந்து ஒரு பெரிய கலைஞர்னு அவங்க எங்கேயுமே விளம்பரப்படுத்திக்கவே இல்லையே. அப்போ அந்த இயல்பாக இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த மண்ணின் கலை வடிவங்களை பாதுகாக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் தவறுது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஏக்கம் எனக்கு இருக்குது. நிறைய விஷயங்கள் பேச நினைக்கிறேன். என்ன இப்போது இந்த மிருதங்கத்துக்கும் பறைக்குமான சோஷியல் பெனிஃபிட்ஸை பற்றி பேசணும். இதை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அழகாக சொல்கிறாரு. இந்த மண்ணின் வரலாறு என்பதே பார்ப்பனத்துக்கும் பௌத்தத்துக்குமான யுத்தம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் அதுக்குள்ளே நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நான் சொன்ன மிருதங்கத்துக்கும் பறைக்குமான டிஃப்ரென்ஸ் தான் ஆர்ட்டில் இருக்கக்கூடிய ஜேர்னி. ஆர்ட்டில் இப்படி தான் அது பிரியுது. அதில் வந்து அசமத்துவத்துக்கும் சமத்துவத்துக்குமான கலை, சனாதனத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான கலை, இந்த 2 கலை வடிவங்களில் எந்த கலை வடிவத்துக்கு மார்க்கெட் இருக்குது, எந்த கலை வடிவத்துக்கு மார்க்கெட் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பாட்டு பாடினேன் உங்களுக்கு முன்னாடி, அறிவொளி இயக்க பாட்டுன்னு ஒன்று பாடினேன். அந்த பாட்டு பாடுற கலைஞர்கள்லாம் பணம் எதிர்பார்த்து பாடவே மாட்டாங்க. அந்த பாட்டு பாடுற கலைஞர்கள் நீங்கள் கேட்கணுங்கிறது உங்களுக்கு பாட வேண்டியதனுடைய கடமைன்னு நினச்சி அது ஒரு சர்வீஸாக செஞ்சுட்டே போயிட்டே இருக்கு. அப்போது மக்களுக்கான கலை என்பது சர்வீஸாகவே இருக்குங்க.
பெனிஃபிட் பண்ணப்படுகிற கலை, அதாவது பணம் சம்பாதிக்கிற கலை என்பது அது ஒரு சேரிட்டி போல், இல்லை அது வந்து ஒரு இங்கே இருக்கிற ரூட்ஸை யூஸ் பண்ணி அது வேற ஒன்றா காட்டுது. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கைக்கு அது பயன்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு வழி எனக்கு உண்டு. ஸோ நான் ஒரு ரேப்பராக இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நான் வந்து நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறோம், ஒரு கல்வி நிலையத்துக்கு போயிருக்கிறோம், இதெல்லாம் போன வாய்ப்பு கிடைச்சோம். ஆனால் என்னுடைய வேர்கள் இது எதையும் பார்க்கவே இல்லையே. எங்கள் தாத்தா வந்து ஒரு தெருவில் நடப்பதற்குரிய போராட்டம் இங்கே நடந்திருக்கு இல்லையா. ஆனால் நான் இன்னைக்கு வந்து ஜாலியாக காரில் வந்து இறங்குறேன் இல்லையா. இந்த டிஃப்ரென்ஸை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் நடந்திருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரகிளை பற்றி ஆர்ட் எங்க, அந்த ஸ்ட்ரகிளை பற்றி ஆர்ட், அவர்களுடைய கலையை பற்றின ஆர்ட் எங்க. ஒரு இனத்தை வீழ்த்துவதற்கு முதல்ல ஒரு மொழியை வீழ்த்தணும்னு சொல்கிறாங்க. அந்த மொழி எங்கே பாதுகாக்கப்படுது? அந்த கலை வடிவத்தில் தான் பாதுகாக்கப்படுது. அந்த கலை வடிவத்தை அழிச்சிட்டா உன்னுடைய வரலாறே உனக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, கீழடியில் வந்து ஒரு ஆய்வு வந்து நிறுத்தப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்லை இந்த தமிழ் மண் முழுக்க இருக்கக்கூடிய பாரம்பரிய கலை வடிவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். நீ ஏன் அப்படின்ற ஒரு காரணத்தை நான் யோசிச்சேன்னா, அதில் உன்னுடைய வரலாறு ஒளிஞ்சிருக்கு, அதில் உனக்கான குரல் ஒளிஞ்சிருக்கு, நீ யார் என்பதற்கான தேடல் அதில் ஒளிஞ்சிருக்கு. அதை நீ தெரிஞ்சுக்க விடாமல் தடுப்பதற்கான வேலைகளை தொடர்ந்து இந்த அரசாங்கமும் அதிகாரமும் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போது அதை எடுத்து நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. கேள்வி கேட்டு மீட்டுருவாக்கம் பண்ணணும். இந்த கலைகளை மீட்டுருவாக்கம் பண்ணாமல் இந்த சமூகத்தில் சாதி ஒழிப்பு இல்லை ஈக்குவாலிட்டியை பேசுவது என்பது சாத்தியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசினா அவன் சொல்கிறான், டே நீ என்னடா எப்போ பாரு இதை பற்றியே பேசினு இருக்க, நீ ஜாலியாக பாட்டு பாட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறான். அப்படி கிடையாது. என்னுடைய சாப்பாடு, என்னுடைய கல்வி, நான் இருக்கிற வீடு, நான் எந்த ஊர்லேருந்து வரேன், நான் ஊர்லேருந்து வரேன்னா காலனிலேருந்து வரேன், எல்லாமே எங்கள் அரசியலால் தீர்மானிக்கப்படும் போது என்னுடைய கலையில் எப்படி அரசியல் இல்லாமல் இருக்கும், என்னுடைய கலையில் எப்படி கோவம் இல்லாமல் இருக்கும். நீ தான் என் நண்பன், நீ என் முன்னாடி இருக்க. இப்போ எனக்கு வந்து ஒரு இளம் வயது தான் ஆகுது. நான் ஜாலியான கண்டென்ட்டை பேசாமல் இதை பேசுறதுக்கு காரணம், என் முன்னாடி நீ தான் இருக்க. நான் உங்கள்கிட்ட தான் அழ முடியும், உங்கள்கிட்ட தான் சிரிக்க முடியும், உன்னை தான் என்டர்டெயின் பண்ண முடியும். என்னுடைய கோவத்தை, ஆற்றாமையை, வலியை உங்கள்கிட்ட பேசி நீயும் நானும் சேர்ந்து பேசுவது மூலமாக தான் இதை சரி செய்ய முடியும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போது அண்ணன் திருமாவளவன் பேசும்போது கூட சொன்னார், சாதி ஒழிப்பு என்பது ஒரு சாதி பேசுவது கிடையாது. அப்போது கேஸ்ட்டுங்கிற ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் எப்படி பார்க்குறேன்னா, கேஸ்ட்டுங்கிற இட்ஸ் டிசைன் ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்க்குறேன் நான். அது வெறும் வந்து மனுஷன் தொடக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு விஷயமே கிடையாது. இட்ஸ் டிசைன் ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஒன்று சோஷியலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி, கல்ச்சரலி நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ஒரு அமைப்பாக இங்கே சாதி இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல், பேசாமல், உரையாடாமல் நம்முடைய கலை இருந்தால் அது எவ்வளோ வந்து ஒரு கம்ஃபர்டபுள் கலையாக இருக்கும் பாருங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆர்ட் ஷுட் நாட் ஓன்லி கம்ஃபர்ட் த டிஸ்டர்ப் பட் ஷுட் ஆல்சோ டிஸ்டர்ப் த கம்ஃபர்ட் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன் நான். ஸோ நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தால் இப்போ அடுத்த 10 ஆண்டுகள் பற்றி இங்கே பேசிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், அடுத்த 10 ஆண்டுகள் இந்த மண்ணின் கலைகளை, மக்களின் கலைகளை மீட்டெடுக்கிற, கலையை நேசிக்கிற தலைமைகள் உருவாகணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன், ஆசைப்படுறேன். அடுத்த 10 ஆண்டுகளை நாம் செய்கிற பணி என்பது கடந்த 100 ஆண்டுகளில் நாம் இழந்த வேர்களை தேடி எடுக்கிற ஒரு பண்பாட்டு மீட்சியாக இருக்கணும்னு சொல்லி கூட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. நம்முடைய ரூட்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணணும், அவர்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கணும், பாதுகாக்கணும். ஏன்னா இப்போ ஒரு கர்நாடிக் மியூசிக்கில் பாடுறவங்க, ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கில் பாடுறவங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் டயஸ்பராவில் இன்டர்நேஷ்னல் மியூசிக் ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு சேஃப்டி இருக்குது அவங்களுக்கு. ஒரு கலைஞனாக ஒரு குக்கிராமத்தில் கூட அவங்களால வாழ்ந்துட முடியும். ஆனால் மெயின் ஸ்ட்ரீமான சிட்டியில் கூட ஒரு பறையிசை கலைஞரால் பறையை தூக்கிட்டு ஷேராட்டோவில் போக முடியாது. ஒரு நெருடல் இருக்கா இல்லையா, அந்த நெருடலை போக்குவதற்கு அது ஒரு பெரிய வரலாறு. அது வெறும் அவன் பக்கத்தில் இருக்கிறவங்க பண்ணுறது கிடையாது, அது ஒரு பெரிய சோஷியல் ரிஃப்ளெக்ஷன். அது அப்போ அதை மாற்றுவதற்கு அவர்களை அங்கீகரிக்கணும், கொண்டாடணும். இப்போ நம்முடைய மண்ணின் கலைகளை நாமே கொண்டாடாமல் இருந்தோம்னா யார் கொண்டாடுவாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இப்படியான அரசியலோடு தொடர்புடையதான் கலைன்னு நான் பார்க்குறேன். பர்சனல் இஸ் பாலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். நம்முடைய கலை என்பது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கொட்டேஷன் உண்டு, அது மட்டும் சொல்கிறேன். ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பகைவனின் பாதங்களில் ஆயுதங்களை ஒப்படைப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ அதைவிட முட்டாள்தனம் வர்க்க எதிரிகள் முனைப்பாக இருக்கும்போது உன்னுடைய கலையை போதைப் பொருளாக கருதுவது. அப்போ நம்முடைய ஆர்ட் என்பது நம்ம கையில் இருக்கிற டூல் அப்படிங்கிறத எனக்கு இதெல்லாம் சொல்லி தந்தாலும் யாருமே கிடையாது. எங்கள் ஊரில் பாடின நாட்டுப்புற கலைஞர்கள், அவர்கள் பாடுகிற எளிய பாடல்கள், குறிப்பாக அறிவொளி இயக்கம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க பாடல்கள், இந்த மாதிரி நிறைய கிராமப்புற பாடல்கள்லாம் நான் பாடி கேட்டு அந்த பாடல்கள் தான் எனக்குள்ள இன்புட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவைகள் தான் சமத்துவத்தை பேசிச்சு. ஈக்குவாலிட்டியை பேசுகிற ஆர்ட்டை கொண்டாடும் போது தான் சமூகத்தில் ஈக்குவாலிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எனக்கு பேசுவதில் இதுதான் எனக்கு முதல் மேடை. அதனால் தொடர்ச்சியாக நான் நிறைய இன்னும் பாடல் வடிவங்களில் இன்னும் கூட கோர்வையாக நான் விஷயங்களை சொல்லணும்னு நம்புகிறேன். இப்போது ஒரு நிமிஷம் தான் இருக்குது. ஸோ ஒரு பாடலோடு நிறைய விஷயம் நினைக்கிறேன். அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கும் ஒருங்கிணைத்தவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். பாடலாங்களா? தூங்கிட்டீங்களா? சூப்பர்.
ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் வந்து சமீபத்தில் வெளியான குக்கு அப்படின்ற ஒரு பாடல், என்ஜாமி பாடல், அந்த பாட்டை பற்றி கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பாட்டில் ஒரு இடம் வரும், நான் 5 மரம் வளர்த்தேன், அழகான தோட்டம் வச்சேன், தோட்டம் செழிச்சாலும் தொண்டை நிலையிலே ஒரு இடம் வரும். அது வந்து ஒரு ஓரல் லிட்ரேச்சர், அது வந்து வாய் வழியாக வந்த ஒரு ஒப்பாரி பாடல். பாவலர் முகில்னு சொல்லிட்டு தாபம் இயக்கசால இருந்த ஐயா ஒருத்தர், அவர் மறைஞ்சிட்டாரு. அவர் சேகரித்த பாடல்கள், கிராமந்தோறும் போய் ஒரு பாட்டி வந்து பாடுறாங்க, நான் 5 பிள்ளைங்களை பெற்றெடுத்தேன், 5 பேரும் பெரிய ஆளானாங்க, 5 பேரும் வளர்த்து ஆளாக்குனேன், எவனும் எனக்கு ஒரு வாய் சாப்பாடு போடலன்ற ஒரு ஏக்கம் அது. அதே போல் இந்த பாடலில் அதை பயன்படுத்தணும், ஏன்னா இது ரூட்ஸ்க்கான ட்ரிபியூட்ன்ற எண்ணத்துலேருந்து அதை வச்சோம். அந்த பாடலுக்கு நீங்கள் எல்லோரும் தந்த வரவேற்புக்கு கூட இந்த தருணத்தின் வழியாக நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாடலாங்களா? குக்கு குக்கு தாத்தா தாத்தா கலவெட்டி குக்கு குக்கு, பொந்துல யாரு மீன் கொத்தி குக்கு குக்கு, தண்ணியிலோடும் தவளைக்கு குக்கு குக்கு, கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி அங்கதமே, ஒட்டார ஒட்டார சந்தனமே, முல்லை மலர் கொடி முத்தாரமே, எங்கூரு குத்தாளமே, சுருக்கு பையமா வெத்தல மட்டையம்மா, சுமந்த கையம்மா மத்தலங்கொட்டியம்மா, தாயம்மா என்ன பண்ண மாயம்மா, வள்ளியம்மா பேராண்டி, சங்கதிய கூரேண்டி, கண்ணடிய காணாண்டி, இந்த பேராண்டி, அன்னக்கிளி அடி ஆல மரக்கல வண்ணக்கிளி, நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி, கம்மக்கர காணியெல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி, நாய் நரி பூனைக்கும் தான் இந்த எரி கொளங்கூட சொந்தமடி, என்ஜாமி வாங்கோ ஒன்னாகி, அம்மா ஏ அம்பாரி இந்த மும்மாரி, என்ஜாமி வாங்கோ ஒன்னாகி, அம்மா ஏ அம்பாரி இந்த மும்மாரி. நன்றி அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய கனிமொழி அம்மா அவர்களுக்கும், ஜோதிமணி அக்கா அவர்களுக்கும், எனக்கு முன் அமர்வில் பேசிய நண்பர் திருமாவளவன் அவர்களுக்கும், அதுக்கு முன் அமர்வில் பேசிய பெரியவர்கள் எல்லாருக்கும், பத்ரி சேஷாத்ரி அவர்களுக்கும், மேடம் அவர்களுக்கும், இப்போது எனக்கு அடுத்து பேச இருக்கக்கூடிய ஆளுமைகள் இருவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.